சிந்து வீட்டுக்கு வந்து மறுவீடு போனதால சிவா நிறைய விஷயங்கள் சிந்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. சிந்து வந்து சின்ன வயசுலேயே வந்து சிவாவை வந்து அவ்வளோ உருகி உருகி லவ் பண்ணுது. அதே மாதிரி சிவாவை மறக்க முடியாமல் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுது. எல்லா விஷயத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறாரு. சிந்துவை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சிவா தெரிஞ்சுப்பார். ரொம்ப ஆச்சரியமாக வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து வந்து சிந்துவோட அந்த சின்ன வயசு வந்து நினைவுகள், சிந்து சின்ன வயசில் வந்து விளையாடின பொருட்கள் எல்லாமே வந்து அவர் ஞாபகத்தில் எடுத்து வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அவருக்கு. சிந்து இந்த அளவு ஆழமாக தன்னை நேசிச்சதால மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து வந்து சிந்துக்காக சாதுக்கள் ஏன் வந்து பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு. அதனால் சாதுக்கள் கிட்ட போய் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கோயிலுக்கு போகிறாரு. அங்கே சாதுக்கள் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்க பார்த்து சிவா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வா சிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதுக்கள் வந்து சொல்கிறாங்க. எதுக்காக சாதுவாக இருந்து நீங்கள் பொய் சொன்னீங்க? எவ்வளோ பெரிய விஷயம் இது, இது தப்பான விஷயம்னு உங்களுக்கு தோணலையா? எல்லாருமே பொய் சொல்கிறதுக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நீங்களே எப்படி நீங்கள் பொய் சொல்லலாம்? அதுவும் வந்து சிந்துக்காக எப்படி பொய் சொல்லலாம்? ஏன்னா சிந்து எப்படிப்பட்டவன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவள் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா, அந்த விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் பொய் சொல்லியிருக்கீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாரு. அதுக்கு வந்து சாதுக்கள் வந்து நீ தான்ப்பா காரணம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. உன்னை சூழ்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குப்பா, உனக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது, அதையெல்லாம் கடந்து நீ வரணும்னா சிந்துவால் மட்டும்தான் முடியும். சிந்து உன் கூட இருந்தால் மட்டும் இந்த ஆபத்துக்களை கடக்க முடியும். அதனால் தான் நாங்கள் வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியல எங்களால். உண்மை என்னென்னா உன் கூட சிந்து இருக்கணும்னு கடவுளோட பிரார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னாலும் நீங்கள் எப்படி பொய் சொல்வீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் எந்த பொய்யும் சொல்ல, உண்மையே வந்து சிந்து வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதான் நம்புறா, அதனால தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க ஏன் இப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு நம்ம வந்து சிவாவுக்கு ஒன்றுமே புரியல. சிந்து ஏன் நம்ம வாழ்க்கையில் வந்தா, அவள் ஏன் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, ஒன்றும் புரியல. இப்போ சிந்துவை பற்றி உண்மைகளை எல்லாமே வந்து பெரியம்மாவுக்கு புரிய வைக்கணும்னா, சிந்து சின்ன வயசுலேருந்து சிந்து நம்மளை விரும்பினா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பெரியம்மாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதனால் தன்னோட கிட்ட இருந்த சிந்து சின்ன வயசில் வந்து தன்னை விரும்பினதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து சேகரிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே ஸ்னேகா கிட்ட இதை பற்றி சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு ஸ்னேகா கிட்ட சொல்லலான்னு போகிறாரு. அப்போ பார்த்தா ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்னேகா வந்து பண்ண தில்லுமுள்ளு வேலையை கண்டுபிடிக்கிறாரு சிவா. அதிர்ச்சி அடையாரு. ஸ்னேகா இப்படிப்பட்டவளா, ஸ்னேகா எப்படி வந்து இந்த மாதிரி பண காசுக்காக ஆசைப்பட்டு இவ்வளோ விஷயத்தை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. ஹாஸ்பிட்டலில் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்னேகா வேறு என்னென்ன தப்புகள் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம சிவா. அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ இவ்வளோ பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஸ்னேகா தானா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த விஷயத்தை பற்றி ஸ்னேகா கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸ்னேகா வந்து யார்கிட்டயோ பேசுகிறத வந்து சிவா வந்து கேட்குறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாரு, என்கிட்ட வந்து சும்மா காசு கேட்டு மிரட்டிருந்த, அவ்வளோதான், அப்பா தான் உனக்கு எல்லா செட்டில்மெண்ட் பண்ணிட்டார்ல, இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எதுவுமே காசை கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அந்த டைமில் சிவா அங்கே நிற்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சிவா வந்து ஃபோனில் யார், எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நான் சும்மா சாதாரணமாக தான், தேவையில்லாமலாம் வந்து ரூமர் கால்லாம் வருது இல்லை, அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் மறைக்கிறாங்க. அதை கேட்டு சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ சிந்துவை பற்றி உண்மைகள் வந்து தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஸ்னேகாவை பற்றி உண்மைகள் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸ்னேகா நல்லவளா கெட்டவளா, இவ்வளோ நாள் ஸ்னேகாவை நம்ம லவ் பண்ணோம், ஆனால் ஸ்னேகாவை பற்றி நம்ம புரிஞ்சிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. குழப்பமான மனநிலை ஏற்படுது சிவாக்கு. அடுத்து வந்து இங்கே சிந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா வந்து சிவாவை கவனிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து அவருக்கு தேவையானதை செய்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஸ்னேகா ஃபோன் வருது. அப்போ வந்து சிவா வந்து அவாய்ட் பண்ணுறாரு. அதை பார்த்து வந்து சிந்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தன்னை விரும்ப ஆரம்பித்ததால் தான் வந்து சிவா வந்து ஸ்னேகா ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர சிந்து சந்தோஷப்படுறாங்க.